ஒரு அழகான வனப்பகுதியில் நம் குட்டி அணில் சிட்டு மகிழ்ச்சியாக ஓடி விளையாடி கொண்டிருந்தது. திடீரென்று அதன் கண்ணில் ஒரு பெரிய பளபளக்கும் சிவப்பு ஆப்பிள் பட்டது. ஆ, இவ்வளவு பெரிய ஆப்பிளா என்று ஆச்சரியப்பட்டது சிட்டு. அதை தனியாகவே சாப்பிட ஆசைப்பட்டு அந்த ஆப்பிளை தூக்கவோ தள்ளவோ சிட்டு படாத பாடுபட்டது. உஃப், எவ்வளவு கனமா இருக்கு, என்னால் தனியாக இதை நகர்த்த முடியவில்லையே என்று பெருமூச்சு விட்டது. சிட்டுவின் போராட்டத்தை பார்த்த மரத்தின் உச்சியில் இருந்த குப்பு ஆந்தை கனிவுடன் புன்னகைத்து, சிட்டுவே, நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தனியாக அனுபவிக்க முடியாது, நண்பர்களை கூப்பிடு என்று அறிவுரை கூறியது. குப்பு ஆந்தையின் வார்த்தைகள் சிட்டுவின் மனதில் பதிந்தன. உடனே சிட்டு தனது நண்பர்களான பஞ்சு முயலையும் டிங்கு ஆமையையும் அழைத்தது. அவர்களும் ஓடி வந்து ஆப்பிளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். நண்பர்களே, வாருங்கள், ஒரு பெரிய ஆப்பிள் கிடைத்துள்ளது, இதை நாம் அனைவரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடலாம் என்று மகிழ்ச்சியுடன் அழைத்தது சிட்டு. நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஆப்பிளை பகிர்ந்து உண்டார்கள். நண்பர்கள்